சார், கண் திருஷ்டிக்கு நெறைய பரிகாரங்கள் இருக்கு. அதுல நீங்க சொன்ன வித்தியாசமான பரிகாரங்கள் என்ன சார்? நம்ம புருவம் இருக்குல்லம்மா, அந்த புருவத்துடைய ரோமம் அதை கட் பண்ணா திருஷ்டி தோஷம் போகும். இந்த புருவம் இருக்கு இல்லையா, புருவத்தினுடைய ஹேர் இருக்கு இல்லையா, இதை கட் பண்ண திருஷ்டி தோஷம் போகும். சரியா? அது மட்டும் இல்லாமல் ஹோமியோபதியில் ஃப்ளவர் மெடிசன் ஒன்று இருக்குது. அந்த ஃப்ளவர் மெடிசன் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா நக்ஸ்வா மிகான்னு ஒன்று இருக்குது. நக்ஸ்வா மிகா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒயிட் செஸ்நட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டையும் நம்ம பக்கெட் நீர் இருக்கு இல்லையா, நம்ம குளிக்கிறோம் இல்லையா பக்கெட் தண்ணி, அதில் 10 சொட்டு அதை குளிக்கும்போது திருஷ்டி தோஷம் போகும். அதே ஒயிட் செஸ்நட்டையும் நக்ஸ்வாமிக்காவையும் நம்ம வீட்டில் மாப் பண்ணுறோம் இல்லையா, மாப் அடிக்கிறோம் இல்லையா, அப்போ இதை 10 சொட்டு அடித்து மாப் அடிச்சிங்கன்னா வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போயிடும். அதுவும் பண்ணலாம். ஒருத்தருக்கு நான் சொன்னது வித்தியாசமான பரிகாரம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, திருநங்கைகிட்ட போய் திருவண்ணாமலை கிரிவலங்களில் அந்த பௌர்ணமி டைமில் போனீங்கன்னா திருநங்கையை விளக்குமரம் வச்சுட்டு நிற்பாங்க. திருநங்கையை விளக்குமரம் வச்சுட்டு நிற்பாங்க. காசு கொடுத்து தலையில் 2 விளக்குமரம் அடி வாங்கிட்டு வாங்கன்னு. அது செய்யலாம். அப்படி இல்லைன்னா தர்கா இருக்கு இல்லையா, தர்காவில் மயிலர்கள் அடிப்பாங்க, அது செய்யலாம். அதுலேயே திடுக்கு தண்ணின்னு பேர், தென் மாவட்டங்கள் அதுக்கு பேர் திடுக்கு தண்ணின்னு அடிப்பாங்க, தர்காவில் அடிப்பாங்க, அது செய்யலாம். இது மாதிரி நிறையா செய்யலாம். முட்டையை வாங்கி தலையை சுற்றி வீசலாம். ஆனால் அது புதன்கிழமை மட்டும் தான் செய்யணும், மற்ற நாள் செய்யக்கூடாது. செஞ்சால் திருஷ்டி கூட வந்துடும். அது செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா கருவேலம்பட்டை இருக்குல்லம்மா, கருவேலம்பட்டையும் புளிய மரத்தினுடைய பட்டையும் தலையை சுற்றி வீட்டு வாசலில் எரிக்கலாம், அது செய்யலாம். கல் உப்பு போட்டு குளிக்கலாம், கடல் நீரில் குளிக்கலாம். இப்படி நிறையா இருக்குது. நான் சொன்ன வித்தியாசமான பரிகாரம்னா அதுதான். திருநங்கைகிட்ட போய் அந்த கிரிவலம் டைமில் விளக்கு மரால் அடிப்பாங்க, காசு கொடுத்தா. சரியா? தலையில் அடிப்பாங்க, அதை அடி வாங்கிட்டு வாங்க போங்கன்னு.